இந்த மாநகரத்தினுடைய வரலாற்றிலே 2011, 12, 13ஆம் ஆண்டு காலங்களிலே கல்முனை மாநகர சபை அதிக இலாபங்களை ஈட்டிய ஒரு மாநகர சபை, அதிக வருமானங்களை ஈட்டிய ஒரு மாநகர சபையாக நாங்கள் மாற்றிக்கிறோம். உண்மையிலேயே அந்த கல்முனை பிரதேச செயலக பிரச்சனை ஏன் தீர்க்கப்படாமல் இருக்கிறது? அதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்கிறதா அல்லது என்ன பிரச்சனை? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கம் தான் எல்லோருக்கும் இந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கம் இல்லைவென்றால் இன்று தாங்கள் ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லிக்கொண்டும் அல்லது தாங்கள் தான் ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த அமைச்சராக இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டும் இருப்பவர்களெல்லாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கத்தின் ஊடாக வந்தவர்கள். குறிப்பாக இந்த 20வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களிக்க சொன்னது, பிறகு எங்களை துரோகிகள் என்று சொன்னது என்றெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முஸ்லிம் காங்கிரசினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சிக்குள் விரும்பியவர்கள் வரலாம், கட்சியில் இருந்தவர்கள் வெளியே சென்றவர்கள் மீண்டும் வரலாம். இல்லை கட்சிக்குள் முரண்பாடுகளை வைத்திருக்கவங்க கட்சியை விட்டு வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போல ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதியை அழைத்து வந்து இந்த சமர்க்களத்தின் நிகழ்ச்சிகளின் வாயிலாக உங்கள் மனதிலே இருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த சமர்க்களம் நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாரமும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு தான் வந்திருக்கிறோம். அவர் அரசியல் பிரதிநிதி என்பதை தாண்டி கல்விக்காக பல சேவைகளை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒருவரை தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வேறு யாருமல்ல, கல்முனை மாநகர சபை முன்னாள் முதல்வர் சிராஜ் மீரா சாஹிப் அவரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நேரடியாக கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். இந்த கல்முனை மாநகரத்தை பொறுத்தவரையிலே தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் எல்லாம் குறிப்பாக முஸ்லீம் தமிழ் மக்கள் அதிகமாக பறந்து வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய ஆட்சி காலத்தில் மாநகர சபையில் நீங்கள் முதல்வராக இருக்கின்ற இந்த ஆட்சி காலத்தில் தமிழ், சிங்கள, தமிழ், முஸ்லீம் அனைவருமே சேர்ந்து பல்வேறுபட்ட செயற்றிட்டங்களை முன்னெடுத்திருந்தீர்கள். ஒரு பொற்காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு காலமாக அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்லுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எதனால் அது சாத்தியமானது? முதற்கண் இந்த ஆதவன் டிவி நிறுவனத்துக்கு நான் முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு என்னை இந்த கலையகத்துக்கு அழைத்து என்னோடு ஒரு சில வார்த்தைகள் அல்லது என்னுடைய மனதில் இருக்கின்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த ஆதவன் நிறுவனத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு கல்முனை மாநகரத்தை 2011ஆம் ஆண்டு நான் பொறுப்பேற்கின்ற பின்பு பொறுப்பேற்று 11 ஆசனங்களாக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆண்டு வருகின்ற அல்லது ஆட்சி செய்து வருகின்ற கல்முனை மாநகர சபை என்னுடைய அந்த வருகையின் பிற்பாடு 11 ஆசனங்கள் 12 ஆசனங்களாக மாற்றப்பட்டது. ஒரு ஆசனம் கூடுதலாக கிடைக்கப்பட்டது. நான் கொழும்பில் இருந்து கொண்டு கல்முனையிலே ஒரு தேர்தல் கேட்டவன் என்ற வகையிலே நான் சாய்ந்த மருதிலே பிறப்பிடமாக கொண்டாலும் சிறு வயதிலே கொழும்பிலே நான் படித்து பின்பு என்னுடைய வெளிநாட்டு படிப்புகளுக்காக லண்டன் சென்று அப்படி என்னுடைய காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்ற வழியிலே நான் மெட்ரோபாலிட்டன் கல்லூரி என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி 1999ஆம் ஆண்டு மெட்ரோபாலிட்டன் கல்லூரியை உருவாக்கி அதை நான் நடைமுறைப்படுத்தி அதனூடாக மாணவ செல்வங்களை இலங்கையில் கல்வி கற்று பின்பு கூடுதலாக லண்டன் போன்ற மாநகரங்களுக்கு அல்லது நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பி அதன் மூலம் நிறைய மாணவர்கள் இன்று எத்தனையோ பேர் அதனுடைய பலாபலன்களை அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. கல்முனை மாநகர சபையினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் திடீரென 2011ஆம் ஆண்டு அந்த மாநகர சபை தேர்தலிலே களமிறங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நானும் அதை ஏற்றுக்கொண்டு பல போட்டிகளுக்கு மத்தியில் எனக்கு எந்தவிதம் அதாவது போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்றெல்லாம் இருந்து சில பேர் பயந்து என்னை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு சிலர் இருந்தார்கள். இருந்த வகையிலும்
இறைவனுடைய உதவியினால் கட்சி தலைமை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்கி நான் உண்மையிலே ஒரு உறுப்பினராகத்தான் மாநகர சபையிலே செல்லலாம் என்ற எண்ணத்தோடு தான் நான் அந்த களமிறங்கினேன். ஆனால் மக்களுடைய வரவேற்பு, மக்கள் எதிர்பார்ப்புகள் அங்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு தேவைப்பாடுகள் கூடுதலாக இருந்தது. கல்முனை மாநகர சபை, கல்முனை மாநகர எல்லைக்குள் 70% முஸ்லீம்களும் 30% கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழ் சகோதரர்களும் வாழுகின்ற ஒரு சிறிய சிங்கள சகோதரர்களும் வாழுகின்ற ஒரு கல்முனை மாநகரம், கிட்டத்தட்ட 1,20,000 மக்கள் வாழ்கின்ற கல்முனை மாநகர எல்லை, அந்த எதிர்பார்த்த அளவு மக்களுடைய ஆதரவு நாளாந்தம் கூடிக்கொண்டு என்னை ஒரு மாநகரத்தின் முதல்வராக ஆக்குவதற்கான அவர்கள் எடுத்த முயற்சி எனக்கு இன்னும் கண்ணுக்குள் இருக்கின்றது. அந்த மாநகர சபையினுடைய முதல்வராகி அங்கே போய் அமர்ந்த பொழுது நான் எந்த அரசியல் அனுபவம் இல்லாமல் வெறுமனை 36 வயதில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்து, நான் நல்லொரு நிர்வாகி. காரணம், நான் இங்கே கொழும்பிலே ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி அதனூடாக செயற்படுகின்றேன். ஆனால் அரசியல் ரீதியாக எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அந்த ஆசனத்திலே நான் அமர்ந்த பின்பு நிறைய விடயங்களை நான் படித்தேன். ஒரு 4-5 மாதங்களுக்குள் கல்முனை மாநகர சபை என்றால் என்ன, மாநகர சபையினுடைய அதிகாரங்கள் என்றால் என்ன, இந்த மாநகர சபையினூடாக மக்களுக்கு எப்படியான சேவைகளை செய்யலாம் என்ற விடயங்களை மிகவும் விரைவாக படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொண்டேன். முனிசிபல் ஆர்டினன்ஸை நான் என்னுடைய கையில் வைத்துக் கொள்வதுண்டு. மாநகர சபையினுடைய கட்டளை சட்டம் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை நான் ஒவ்வொரு நாளும் அதை புரட்டி படித்து மாநகர சபையினுடைய அல்லது முதல்வருக்கு இருக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் மிகவும் அங்கு சொல்லித் தருவதற்கு யாரும் இல்லை. இவர் எதை சாதிக்கப் போகின்றார் என்றால் இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான், எதையுமே அதுக்காக நான் யாரையும் குறை கூறவில்லை. பட் நான் ஒரு வித்தியாசமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆகவே அந்த ஆசனத்தில் அமர்ந்த பொழுதுதான் தெரியப்பட்டது, ஓகே ரைட், மாநகர சபை என்றால் என்ன, அதிகாரங்கள் எப்படி, ஒரு முதல்வருக்கான அதிகாரங்கள் எப்படி அவைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது என்ப விடயங்கள் எல்லாம் வந்த பின்புதான் என்னோடு இந்த மாநகரத்தினுடைய வரலாற்றிலே 2011, 12, 13ஆம் ஆண்டு காலங்களிலே கல்முனை மாநகர சபை அதிக இலாபங்களை ஈட்டிய ஒரு மாநகர சபை, அதிக வருமானங்களை ஈட்டிய ஒரு மாநகர சபையாக நாங்கள் மாற்றி காட்டினோம். எந்த அனுபவமும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் அந்த மாநகர சபையை ஆட்சி செய்கின்ற பொறுப்பு ஒருவரிடம் கொடுக்கிற பொழுது நான் நினைத்ததெல்லாம், மக்கள் ஒரு பாரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள், இதை ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மாநகர சபையை செய்து காட்ட வேண்டும், மக்களுக்குரிய தேவைகளை இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லோரும் இந்த மாநகர சபை மக்கள் என்ற ஒரே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியவற்றை அவர்களுக்கு வழங்கி, தமிழ் சகோதரர்களுக்கு அங்கு என்ன பங்கீடு செய்ய வேண்டும், 30% என்றால் அவர்களுடைய பங்கீட்டை சரியாக மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல், அதே போன்று இருக்கின்ற ஒரு சிறிய அளவிலான சிங்கள சகோதரர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த மாநகர சபை இருந்து அவர்களுடைய தேவைப்பாடுகளை எல்லாம் அறிந்து செய்து கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று எனக்கு அந்த மாநகர சபையிலே கிடைத்தது. உதாரணமாக சொல்லப்போனால் நான் ஒரு நவம்பர் டிசம்பர் காலம் வருகின்றது, கொட்டும் மழை, அவ்வளவுக்கும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. 2-3 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த மழையிலே நான் என்னுடைய ஒரு 12-1 மணி நள்ளிரவை தாண்டி எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. சார், எங்களுடைய இந்த தமிழ் கிராமம் தாழுகின்றது, நீர்கள் ஓடி போவதற்கான எந்த விதமான இதுகளும் அங்கே தென்படுகின்றதில்லை, மக்கள் அங்கேயும் இங்கேயும் வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள், என்ன செய்வது என்று என்னோடு அந்த நான் இப்போ சொல்லுகிற இரவு நள்ளிரவை தாண்டி எனக்கு தொலைபேசி அழைப்பு. நான் உடனே எல்லோரையும் ஆயத்தப்படுத்தி, ரைட் ஓகே, நான் ஒரு 30 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு வருகின்றேன் என்று சொல்லி என்னுடைய பாதுகாப்பு உதவியாளர்கள் மற்றும் அதற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் உட்பட ஏனையவர்களை எல்லாம் அழைத்து அந்த நள்ளிரவோடு நான் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது ஒரு தமிழ் சகோதரர்
அந்த கான்களை மறித்து வீட்டை கட்டியிருக்கின்றார். இப்போ ஒருவரினால் அவ்வளவு அந்த கிராமமும் அந்த நீர் ஓடக்கூடிய வசதிகள் இல்லாமல் அவர் அப்படியோ தேங்கி அந்த நீர்கள் போவதற்கு வழி இல்லை. அவை அந்த வீட்டை கட்டி அவர் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார். உடனே நாங்கள் அவரை அழைத்து வருகின்றோம். அந்த வீட்டில் யாரும் இருக்கவில்லை. அவரை வேறு எங்கே இருந்தார். வந்து நான் அவரை அழைத்து போகும்போது, ஏன் ஐயா நீங்கள் இப்படி இந்த வீட்டை கட்டுவீங்க, பாருங்கள் இப்போ இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இந்த மக்கள் இந்த கிராமமே தாழுகின்றது என்று சொன்ன பொழுது அவர் தேவையில்லாதவர்கள். உடனே நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்விடத்தை நள்ளிரவோடு அதை உடைத்து அந்த மக்களை அந்த தண்ணியை வெளியேறுகின்ற அளவுக்கு நான் அவைகளை செய்து கொடுத்தேன். அதற்கு அப்பால் திருவந்தியமேடு என்கின்ற எங்களுடைய தமிழ் கிராமம் அந்த 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 கொட்டு மலையிலே அவர்களுக்கு அந்த பாதை அவர்களுக்கு அங்கால போக முடியாது, இங்கால போக முடியாது. 2-3 நாட்கள் சாப்பாடு இன்றி அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய காதுக்கு இந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக நேவியை அழைத்து அந்த போட்டோடு அவர்களோடு இருக்கின்ற அந்த போர்டுகளை கொண்டு வந்து நாங்கள் அவர்களுக்குரிய சாப்பாட்டு பார்சல்கள் மற்றும் ஏனைய தேவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் போகின்றோம். போய் அந்த மக்களை கேட்கின்ற பொழுது ஏன் இவ்வாறான நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று கேட்ட பொழுது, ஐயா என்னுடைய கையை பிடித்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது, ஒரு முதிய மனிதர் என்னுடைய கையை பிடித்து, ஐயா இந்த ரோட்டை போட்டு தாருங்கள், இதனால தான் எங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கின்றது என்று என்னோடு மிகவும் மன்றாடி கேட்டார். நான் அதை 1,80,00,000 ரூபாய் நெல்ஷிப் திட்டத்திலே உடனடியாக எங்களுடைய காலப்பகுதிக்குள் அந்த பாதையை நான் இட்டுக் கொடுத்தேன். காரணம், எல்லோரும் எங்களுடைய மக்கள், எல்லோரும் எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள் வாழ்கின்ற மக்கள். இன்று என்ன மழை பெய்தாலும் அவைகள் அந்த கிராமம் தாழ்வதில்லை. ஆகவே நான் பெரிய ஒரு திருப்தியோடு இருக்கின்றேன். என்னோடு இருந்த கல்முனை மாநகர சபையினுடைய தமிழ் சகோதரர்கள், தமிழ் உறுப்பினர்கள் என்னோடு மிகவும் அந்யோன்யமாக எல்லோரையும் நான் அரவணைத்து, கல்முனை மாநகர சபை என்பது தமிழ் முஸ்லீம் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு மாநகர சபை. அவரவர்களுடைய பங்கீடுகள், அவர்களுடைய தேவைப்பாடுகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இவைகளை சரியாக செய்து கொடுத்த ஒரு முதல்வர் என்ற பெருமையோடு நான் இன்று அந்த ஆசனத்தை விட்டு வெளியே வந்திருக்கின்றேன். என்னுடைய காலப்பகுதியில் நான் என்னுடைய பதவி காலத்தை நிறைவு செய்து வெளியே வருகின்ற பொழுது 2,50,00,000 ரூபாய்க்கு அதிகமான பணங்களை நிலையான வைப்பிலே இட்டுத்தான் நான் அந்த ஆசனத்திலே இன்று நிறைய பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுதும் நான் என்னுடைய மக்கள் தந்த அந்த ஆணையை மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் அந்த எல்லா சமூகங்களையும், எல்லா இனங்களையும், எல்லா ஊர்களையும் சமப்படுத்தி அவர்களுக்கு தேவையான விடயங்களை நான் நாங்கள் தெரியும், ஒரு முதல்வன் படம் எப்படி நாங்கள் பார்த்தோமோ அது மாதிரியாக நான் ஆன் த ஸ்பாட், டிசிஷன் ஆன் த ஸ்பாட், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் களத்தில் இறங்கி நான் மாத்திரமல்ல, ஆணையாளர் உட்பட, பொறியியலாளர் உட்பட யாரெல்லாம் இதற்கு பின்னணியில் அனுமதிகளை வழங்க வேண்டுமோ அவர்களெல்லாம் அந்த இடங்களுக்கு அழைத்து சென்று நான் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கின்ற ஒரு முதல்வராக தான் நான் அந்த இடத்திலே இருந்தேன். ஆகவே இன்றும் முஸ்லீம் தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு மாநகரத்தினுடைய முன்னாள் முதல்வர். இப்பொழுதும் என்னை மேயர் என்று தான் எல்லோரும் அன்பாக அழைக்கின்றார்கள். ஆகவே நான் என்னுடைய மிகவும் திருப்தியோடு அந்த பதவியை சரியாக செய்தேன் என்ற ஒரு பூர்ண திருப்தியோடு இருக்கின்றேன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இப்பொழுதும் என்னை மேயர் என்று அழைக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம். அதாவது மாநகர சபைகளுக்கான உங்களுடைய ஆட்சி காலம் முடிவு பெற்றதுக்கு பிறகு எந்த விதமான உள்ளூராட்சி சபை தேர்தல்களும் நடைபெறவில்லை, மாநகர சபை தேர்தல்களும் நடைபெறவில்லை. அதை எட்டி நீங்கள் கவலையுற்றதுண்டா? மீண்டும் அம்மக்களுக்கு சேவை. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் ஒன்று நடந்தது. அது அந்த ஊரில் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று, பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் தனியாக சாய்ந்தமருக்கு தனியான ஒரு உள்ளூராட்சி சபை ஒன்று தேவை. அந்த நேரம் நான் அதில் தலையிட போகவில்லை. அவர்கள் ஏதாவது செய்து கொள்ளட்டும் என்று நான் அந்த தேர்தலிலே களமிறங்கவில்லை. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு, நான் மீண்டும் ஒரு அரசியல் அதிகாரம் மக்கள் தர விரும்புகின்றார்கள் என்கின்ற ஒரு தென்பாடு எனக்கு விளங்குகின்றது. ஆனால் இறைவனுடைய நாட்டம் எப்படி இருக்கின்றது என்றால், மக்கள் விரும்பினால் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகிறது, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்ற பொழுதோ
இன்ஷா அல்லாஹ் மக்கள் விரும்பினால் நிச்சயமாக நான் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இதே நேரத்தில் நாங்கள் அதாவது கிழக்கு மாகாண சபையோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிழக்கு மாகாண சபை எப்படி தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து ஒரு ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி இருந்தார்கள். அதே போன்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது கல்முனை மாநகர சபையிலும். குறிப்பாக தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கான எந்த பில்ஸையும் கொண்டு போனால் ஏகமனதான ஒரு இதாக யாரும் எதிர்ப்புக்கின்ற அளவுக்கு இல்லை. என்னது அப்படியாகத்தான் எல்லா சமூகத்தையும் ஒரு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தான் நான் எந்த ஒரு டிசிஷனையும் நான் தனியாக இதையும் இது செய்வதில்லை. எல்லோரையும் அரவணைத்து ரைட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, உங்களுடைய தீர்வு என்ன, உங்களுடைய பங்கீடு என்ன, இவைகளெல்லாம் சரியாக பேசித்தான் செய்தேன். அதனால தான் நான் இன்றைக்கும் கூட அது எனக்கு ஒரு 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 சக்ஸஸாக இருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக தமிழரசு கட்சியை சார்ந்த மாநகர சபை உறுப்பினர்களை நாங்கள் செவி காணுகின்ற பொழுதும் அவர்களும் இதை விடயத்தை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் வேறுபாடுகளின்றி இந்த மாநகரத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து முதல்வரோடு பணியாற்றுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருந்ததை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதாவது குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதே நேரத்திலே தமிழ் தேசியத்தில் இயங்குகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை என்பது மாகாண சபையிலிருந்தே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாகின்றது? குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தமிழ் முஸ்லீம் சமூகத்துக்கிடையே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முன்னிக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது எப்படி சாத்தியமாகிறது? இந்த நட்பு எப்படி தொடர்கிறது? அரசியல் ரீதியாக இரண்டு கட்சியும் தலைமைகளும் அரசியல் தலைவர்கள் ரைட் எங்களுடைய இன்றிருக்கின்ற தலைவரை மாத்திரமல்ல, எங்களுடைய மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் கூட தமிழ் தலைமைகளோடு விசேடமாக அரசியல் தலைமைகளோடு மிகவும் ஒரு நெருக்கமான உறவை பேணியதை நான் ஒரு சிறு வயதில் இருக்கின்றவ எனக்கு தெரியும். அதே போன்றுதான் இன்று இருக்கின்ற தலைமையும் கூட நான் அடிக்கடி மிகவும் ஒரு இணக்கப்பாட்டுடன் அவர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு வித்தியாசங்களையும் நான் பாருங்கள் ஒரு 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 வழக்கு பேசுவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் சார்பிலே எங்களுக்கு செய்வோம், எங்களால் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு செய்யும், இப்படி ஒரு பின்னி பிணைந்த ஒரு நட்பு ரீதியான இருக்கின்ற பொழுதோ இதை ஒரு சிலர் தமிழ் சமூகம் முஸ்லீம் சமூகம் என்று வருகின்ற பொழுது இதில் நடுவிலே அவர்கள் ஒரு கோடுபட்டு இரண்டு சமூகங்களும் பிரித்தாளப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற விடயங்களும் கூட உங்களுக்கு தெரியும். எதை சொல்ல வருகின்றேன் என்றால் இரண்டு தரப்பினரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த அரசியலை செய்து கொண்டு வருகின்றனர். நிச்சயமாக தமிழ் சமூகத்திற்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது, அதே போன்று முஸ்லீம் சமூகத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் இரண்டு இருக்கின்றது. ஆக இதை வைத்துக்கொண்டு சிலர் குளிகாய நினைக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நான் யார் என்று சொல்ல தேவையில்லை. பட் இருந்தும் அவர்கள் அப்படியான ஒரு இதில் இவர்கள் ரெண்டும் கீரியும் பாம்பும் போல அல்லது ஒரு இதோடு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இரண்டு அரசியல் தலைமைகள் அல்லது இரண்டு சமூகமும் ஒற்றுமையாக செல்வார்கள் என்னென்றால், புட்டுக்கு எப்பயும் தேங்காய் போட்டு தானே புட்டு சுடுவோம், அந்த அளவுக்கு தமிழ் முஸ்லீம்களோட உறவு கல்முனையில் என்ன பொறுத்தவரை இருந்தது. உங்களுக்கு தெரியாது, என்னுடைய தகப்பனார் ஒரு நல்லொரு உறவை தமிழ் சமூகத்தோடு வைத்திருந்தார். என்னுடைய தகப்பனார் மறைந்து விட்டார் 2000 ஆண்டு. பட் எனக்கு தெரியும் சிறிய காலத்திலிருந்து நிறைய தமிழ் சகோதரர்கள் என்னுடைய தகப்பனாரை சேர்ந்து அவர் நிறைய உதவி செய்வதுண்டு. அதுபோன்று அங்கு வருகின்ற போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த கல்முனை பிரதேசத்தில் வாழ்ந்த முஸ்லீம் தமிழ் சமூகம் என்னால் அதை மறக்க முடியவில்லை. அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்தார்கள். இதை இவர்கள் ஒரு சிலர் சதி செய்து இவர்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, மக்கள் அல்ல, தங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே, அது வடகிழக்கு இணைப்பாக இருக்கலாம், அல்லது கல்முனை பிரதேச செயலாக இருக்கலாம், அல்லது இன்னொன்று வேறு விடயங்களாக இருக்கலாம், மலைய பிரச்சனையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, இவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களை அல்லது தாங்கள் நீண்ட காலமாக இந்த அரசியலிலே இவைகளை வைத்து கொண்டு தாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் இறைவன் என்கின்ற ஒருவன் இருக்கின்றான். இந்த இறைவன் இது அரசியல் இது ஒரு அமானிதம்.
என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன் இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்கள் சரியாக செய்து முடிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு மக்கள் எங்களிடம் தந்திருக்கின்றார்கள். அதை செய்ய முடியாமல் அவர்கள் இந்த அரசியல் பித்தலாட்டங்களை செய்து தங்களுடைய அரசியலுக்காக செய்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய தலைமைகள், இரண்டு சமூகத்தையும் சார்ந்த தலைமைகள் தெளிவாக இருக்கின்றது. அவர்கள் விட்டுக்கொடுப்புகளோடு அவர்கள் பேசி சில விடயங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நீங்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக சிலர் கங்கணம் கட்டியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த கல்முனை பிரதேச செயலக பிரச்சனை என்பது பாரிய ஒரு பிரச்சனையாக இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான ஒரு சரியான தீர்வு முன்வைக்கப்படவில்லை என்பது ஒரு விமர்சனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கல்முனை பிரதேசத்தில் குறிப்பிட்ட சில காலங்களுக்குள் நீங்கள் அந்த மக்களோடு பணியாற்றி இருக்கிறீர்கள், அந்த மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அந்த கல்முனை பிரதேச செயலக பிரச்சனை ஏன் தீர்க்கப்படாமல் இருக்கிறது? அதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்கிறதா அல்லது என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறது? இட்ஸ் வெரி சிம்பிள். என்னை பொறுத்தளவிலே நானும் மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த எத்தனையோ பாராளுமன்ற தமிழ் சகோதரர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னோடு நெருக்கமாக இன்றும் இருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்த சமூகம், இருக்கின்ற சமூகம். இதை இப்போ நானாக இருந்தால் இதை உடனடியாக ஓவர் நைட் நான் தீர்ப்பேன். அப்படி என்னால் முடியும். காரணம், சில விட்டுக்கொடுப்புகளை இரண்டு சாராரும் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இதில் முக்கியமான பங்கு என்னென்றால் இந்த எல்லை. இந்த எல்லை, அதாவது தமிழ் சகோதரர்களுக்கு அவர்கள் இந்த எல்லை ஆத்தாருங்கள், முஸ்லீம்கள் இல்லை தர முடியாது, எங்களுக்கு அங்கிருந்து வேணும். இது ஒரு எல்லை பிரச்சனை சம்பந்தமான விடயம். முஸ்லீம்களை பொறுத்தளவிலே எல்லோரும் அவர்களுடைய தேவைப்பாடுகள், என்னை பொறுத்தளவிலே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். தமிழ் சமூகத்துக்கு தேவையானதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதே போல் முஸ்லீம் சமூகத்துக்குரிய தேவைப்பாடுகள், அபிலாஷைகள், அவர்களுடைய தேவைப்பாடுகளை அவர்கள் அடைய வேண்டியது அது எல்லோரும் தட்ஸ் நேச்சுரல். அவர்களுக்குரிய பங்கீடுகள், அவர்களுடைய தேவைப்பாடுகள், அவர்களுடைய விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும். பட் இங்கு அதாவது சொல்லுவாங்களே, இதை மிக இலகுவாக தீர்க்கலாம். இரண்டு தரப்பினரும் என்ன பொறுத்த ஒரு மேசையிலே அமர்ந்து இரண்டு தரப்பினரும் ஒரே மேசையில் அமர்ந்து புத்திஜீவிகள் உட்பட இருந்து இதை என்ன பொறுத்தளவிலே ஒரே நாளில் தீர்க்கலாம். ஆனால் தீர்ப்பதற்கு எவரும் முன் வருவதில்லை. தங்களுடைய அரசியலை நிலைநிறுத்தி வைக்கிறது. அதாவது பிச்சைக்காண்ட கால புண்ணை வச்சிருந்தா தான் நாம் அதை காட்டி பிச்சை எடுக்கலாம். அதே போன்றுதான் இப்படியான இந்த வடிவத்திலே இவைகளை தூண்டிவிட்டு அங்கால உள்ளவர்கள் இங்காலை தூண்டிவிட்டு, இங்கால உள்ளவர்கள் அங்காலை தூண்டிவிட்டு மக்களை மடையர்களாக நினைத்து கொண்டு ஒரே இரவிலே தீர்க்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் தங்களுடைய சொந்த அரசியல் லாபங்களை தேடி தங்களுடைய அரசியலை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியை தவிர முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் எந்த வகையிலும் ஒரு பிரித்து பார்க்கின்ற இரண்டு சமூகங்களும் அல்ல. நாங்கள் ஒற்றுமையாக கல்முனை மாநகரம் கல்முனை டவுன். இப்போ இருக்கிற பிரச்சனை அவர்கள் அந்த இடத்தால் தாருங்கள் என்றும் இவர்கள் இந்த இடத்தால் தாருங்கள் என்றும். ஆனால் என்ன பொறுத்தவரை ரெண்டு தரப்பினரும் சில விட்டுக்கொடுப்புகளை செய்யத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் அடையலாம். அரசியல் என்னை பொறுத்தளவில் எத்தனையோ எங்கள் தமிழ் சகோதரர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த அரசியல் தலைவர்கள் கூட நிறைய தரம் இதை முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைமை இதை உடனே தீர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. உங்களுடைய நான் தெளிவாக இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைமையோ இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இவற்றுக்குள் இருக்கின்ற ஒரு சில சிக்கல்களினால்தான் இவைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்குள் இல்லை. கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இரண்டு சமூகமும் விட்டுக் கொடுத்து சில விடயங்களை விட்டுக் கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் இவை. இந்த விடயங்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக உங்களுடைய கட்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து பல்வேறு பதவிகளையும் பல்வேறு விடயங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது வெளியில் சென்றிருக்கிறார்கள். வெளியில் சென்று உங்களுடைய கட்சி மீதும் கட்சி தலைமை மீதும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக
இந்த 20வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களிக்க சொன்னது, பிறகு எங்களை துரோகிகள் என்று சொன்னது என்றெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தேறி இருக்கிறதா அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மீது சேறு பூசும் நடவடிக்கையாக இது அமைகின்றதா? நல்ல ஒரு கேள்வி, மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு கேள்வி. மக்கள் மத்தியிலே நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலும் உயர்புட உறுப்பினர், ஹைகமாண்டிலே ஒரு முக்கியமான ஒரு இதிலே இருக்கின்றவர். இது என்னுடைய சொந்த கருத்து. பட் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் எந்த ஒரு தீர்மானங்களை எடுப்பதாக இருந்தாலும் கட்சியினுடைய உயர்பூடம் கூடி கலந்து ஆலோசித்து சாதக பாதகங்களை எல்லாம் எடுத்து அவற்றிலே நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவதுதான் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கம். அது இன்னொரு அரசியல் சார்ந்த விடயமாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த விடயமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிலே அலசப்பட்டு அவைகள் சரியாக அலசப்பட்டு நாங்கள் அதற்கான தீர்மானங்களை மேற்கொள்வது அது பாரிய ஒரு சபையாகத்தான் எங்களுடைய ஹைகமாண்ட் உயரிய சபை இருக்கின்றது. அதில் மிகவும் தெளிவாக மக்கள் மத்தியிலே இன்று இருக்கின்ற ஒரு கோபம்தான் இந்த 20க்கு கையுயர்த்தியவர்களை, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு விடயமாக மக்கள் பார்க்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன் இவர்கள் 20க்கு தங்களுடைய கட்சியை மீறி தலைமையை மீறி கையுயர்த்துகிறார்கள்? அது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலும் சொல்லப்படுகின்ற விடயம், அல்லது அந்த கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள், அல்லது முஸ்லீம் காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இவற்றை செய்தார்கள் என்கின்ற ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இதற்கு ஒரு வடிவமாக இல்லை, எங்களுடைய தலைமை எங்களிடம் சொன்னது நாங்கள் கையெழுத்தினோம் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மற்ற கட்சியை பற்றி தெரியாது. எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் அந்த உயரிய சபையை கூட்டிய பொழுது நாங்கள் 20க்கு வாக்களிப்பதில்லை என்று ஏகமனதாக தீர்மானம் மேற்கப்பட்ட விட, முதலாவது ரவுண்டிலே 20க்கு இவர்கள் கையெழுத்திய பொழுதும் 2வது ரீடிங்கிலே கட்சியின் செயலாளர் உட்பட கட்சியினுடைய அவர்களுக்கெல்லாம் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவர்களுக்கான SMS மொபைலிலே குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டு 20க்கு எந்த வகையிலும் நீங்கள் கையெழுத்தக்கூடாது, சாதகமாக வாக்குகள் அளிக்கக்கூடாது, இது உயர் சபையினுடைய தீர்மானம். அவ்வாறு தீர்மானங்கள் ஏதும் மாற்றப்பட்டிருந்தால் கட்சியின் தலைமையை தொடர்பு கொண்டு தலைமை சொல்வதைப் போல் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் தீர்மானங்கள் பேசப்பட்ட விடயம். ஆனால் எங்களுக்கு புரியாததான் இருக்கின்றது. இன்னும் ஏன் இவர்கள் அவ்வாறு செய்தார்கள், இதனுடைய மர்மம் என்ன என்கின்ற விடயம் ஒன்று இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கட்சி தெளிவாக சொன்னது இதனூடாக, ஆனால் இதை எங்களுடைய தலைமை அறிவித்தது, நாங்கள் இதற்கு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, 20க்கு நாங்கள் சாதகமாக எங்களுடைய இயக்கம் வாக்களிக்கப் போவது, நாங்கள் சாதகமாக இருக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக சொன்னது. இது மக்கள் மத்தியில் இன்று பேசும் பொருளாக இவர்கள் கட்சியையும் தலைமையையும் தாண்டி தங்களுடைய சுய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது தங்களுடைய வேறு விடயங்களுக்காக இவர்கள் இவ்வாறு வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஒரு தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று. இது மக்களுடைய, என்னுடைய கூற்று அல்ல. மக்கள் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது அதற்காகத்தான் இன்று கட்சியும் ஒரு பெரிய ஒரு இடம் மக்கள் மத்தியிலே மக்களால் பேசப்படுகின்ற விடயம். இது கட்சிக்கு தலைமைக்கும் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கட்சியும் தலைமை மிகவும் அவதானமாகவும் ஒரு இருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் ஒரு தேர்தலை, ஒரு பாராளுமன்ற தேர்தலோ அல்லது ஒரு தேர்தலோ வருகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பதிலை மக்கள் வழங்குவார்கள். ஆகவே எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் அதற்கு சாதகமாக எந்த ஒரு தீர்மானத்தையும் எங்களுடைய அந்த உயரிய சபையிலே நாங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுது அதை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை தான் நாங்கள் எல்லோருக்கும் கட்சியின் தலைவராக வேண்டும் அல்லது கட்சியை நாசப்படுத்த வேண்டும் என்கிற நினைப்போடு. சகோதரர் அவர்களே,
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கம் தான் எல்லோருக்கும் இந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்தது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கம் இல்லைவென்றால் இன்று தாங்கள் ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லிக்கொண்டும் அல்லது தாங்கள் தான் ஒரு 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 பெரிய ஒரு பலம் வாய்ந்த அமைச்சராக இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டும் இருப்பவர்களெல்லாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கத்தினூடாக வந்தவர்கள். இன்று இவர்கள் அந்த 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 இயக்கத்தினால் உருவாகி அந்த கட்சியை சோரம் போகின்ற அளவுக்கு அல்லது இந்த கட்சியை இல்லாமப்படுத்த வேண்டும் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் இனி இருக்கக்கூடாது என்றெல்லாம் கங்கணம் கட்டி அவர்கள் தங்களுக்கு விருப்பப்படி கட்சிகளை அமைத்து கொண்டு அல்லது தாங்கள் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன பொறுத்தளவிலே மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுக்கு பிறகு இந்த 20 வருடங்களுக்கு மேல் இந்த கட்சி பல சவால்களுக்கு மத்தியிலே வேறொருவர் கட்சியின் தலைமையாக இருந்ததுதான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்கிற இயக்கம் இருந்திருக்குமோ இல்லையோ என்ன பொறுத்தளவிலே தெரியாது. பட் பாரிய சவால்கள் எல்லோரையும் அரவணைத்து இந்த கட்சியை மிகவும் எனக்கு தெரியுது இந்த கட்சியை ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் விற்றுருவாங்க போல் அந்த அளவுக்கெல்லாம் இந்த கட்சிக்கு பெரிய ஒரு அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. மரத்தை சின்னத்தை கூட எடுத்த காலமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே எல்லோரும் தலைவராக வேண்டும் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக வேண்டும் அல்லது நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அல்லது இந்த காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இருக்கின்ற தலைமை என்னை பொறுத்தளவை இந்த தலைவர் மரணிக்கும் வரை இந்த கட்சிக்கு பொருத்தமான தலைவர் ரவுஃப் ஹக்கீம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வேறொருவர் இருந்திருந்தால் இந்த கட்சியினுடைய நிலைமை வேறொரு நாங்கள் சொல்வது போல் அல்லாட கையில் ஸோ எங்களுக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே சவால்கள் நிறைந்த இந்த 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 இயக்கத்துக்குள் பாரிய சிக்கல்கள் பாரிய என்னை பொறுத்தளவிலே இப்போ கட்சியில் தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் இருந்த காலம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இப்போ இருக்கின்ற தலைமை இந்த கட்சியை 2000 ஆண்டு பொறுப்பேற்ற பின்பு பாருங்கள் எவ்வளோ 24 வருஷங்கள் கிட்டத்தட்ட தன்னால் இயன்றளவு இந்த கட்சியை செய்து கொண்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு தலைமைத்துவத்தை அடையாளம் காட்டுவார். ரைட். ஆகவே அதுவரையிலேயும் நாங்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் கட்சி தலைமை என்று வருகின்ற பொழுது நானும் சில பிழைகள் செய்திருக்கின்றேன். உண்மையாகவே நானும் ஒரு சில அரசியலிலே ஒரு அனுபவம் அந்த காலத்திலே போதாத காரணமாக இன்னும் ஒரு கட்சிகளுக்கு தாவ வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கி, ஆனால் அதை நான் பிறகு ரியலைஸ் பண்ணினேன். முஸ்லீம்களுக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்பதில் அதே போன்று இந்த 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 கட்சிக்குள் இப்போ என்னை பொறுத்தளவிலே முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கத்தோடு பயணித்தால்தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறலாம் என்கின்ற நிலைப்பாடு என் மனதிலே இருக்கின்றது. ஆகவே தலைமைத்துவம் அல்லது இந்த கட்சியை கொச்சைப்படுத்தி அல்லது நாசமாக்கி நான் நிறைய பேட்டிகளை கண்டுகிற பொழுது தலைவருக்கு நிறைய அவதூறாகவும் அல்லது அவர்தான் சொன்னதாகவும் அல்லது இதற்கு பின்னணியில் அவர் இருக்கிறதாகவும் என்றெல்லாம் பேசிவிட்டு இந்த நாக்கினால் சொல்கின்றார்கள். எலும்பு இல்லாத நாக்கு எந்த வடிவத்திலும் பேசக்கூடிய, ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான். ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் எல்லோரும் எங்களுடைய தலைமை அண்மையிலே நிறைய இடங்களிலே எங்களுடைய அஷ்ரஃப் ஞாபகார்த்த நினைவேந்தல் நிகழ்வின் போதும் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார். இந்த கட்சியை விட்டு சென்றவரெல்லாம் இந்த கட்சிக்குள் மீண்டும் வரலாம், அல்லது இந்த கட்சியை விட்டு யார் நினைத்தாலும் தே கேன் கோ. எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸின் இயக்கம் திறந்திருக்கின்றது, யாரும் வரலாம். யார் போல நானும் சில தவறுகள் செய்து போனேன் தான். பட் என்னை மீண்டும் அழைத்து நான் இந்த கட்சிக்காக.
அரசியல் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கிடைத்தால் பார்க்க, அல்லது நான் இந்த கட்சிக்காக நான் என்னாலான எல்லா பங்குகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கோம். இந்த இயக்கம் வளரணும். முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம், மக்கள் மத்தியினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே என்னை பொறுத்தளவிலே எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சிக்குள் விரும்பியவர்கள் வரலாம், கட்சியில் இருந்தவர்கள் வெளியே சென்றவர்கள் மீண்டும் வரலாம், இல்லை கட்சிக்குள் முரண்பாடுகளை வைத்திருக்கின்றவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகலாம். அது இஸ் அப் டு தெம். பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். அதாவது கட்சி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு ஒரு சரியான பதிலை வழங்கியிருந்தீர்கள். இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். குறிப்பாக இப்பொழுது தேர்தல் காலங்கள் நெருங்கி இருக்கிறது. இந்த வருடம் தேர்தல் வருடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று 2 விதமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தால் இப்பொழுதே பேரம் பேசும் நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இப்பொழுது எதுவாக இருக்கிறது? அதாவது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே 3 விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள், இன்னொரு அனுரகுமார திசாநாயக்க, மற்றும் மறுபுறத்திலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாகத்தான் போட்டியிட போகின்றார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட மாட்டார் என்று சொல்லி அவருடைய பணிக்குழுவினுடைய பிரதானி சொல்லியிருந்தார். அவரும் அறிவித்திருந்தார் அவர் சுயேட்சையாக தான் போட்டியிட போகிறார். அவருக்கான ஆதரவை நாங்கள் எல்லா கட்சிகளிடம் கேட்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இப்பொழுது எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது? என்னை பொறுத்தளவிலே நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருப்பது எஸ்ஜேபி என்கின்ற நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். இதுவரை இந்த நிமிடம் வரையும் நாங்கள் ஒற்றுமையாக, ஆனால் நீங்கள் சொன்னது போல சில தரப்புகளை ஒற்றுமையாக்கி சில விடயங்களை அரசியல் நகர்வுகளை செய்வதற்கான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நான் பார்த்தேன், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட சென்று தமிழ் அரசியல் தலைமைகளை கூட அதில் எந்த பிழைகளும் இல்லை. அதில் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், வட்டவ செட்டன்தான் இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த நாடு எதிர்நோக்கிய பாரிய சவால்கள், ஃபைனான்சியல் கிரைசிஸ், மக்கள் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருந்த தருணங்களை நாங்கள் மறக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யாருமே பொறுப்பெடுக்க முடியாது என்கின்ற இருந்த ஒரு நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முன் வந்து, யாருமே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் உலகத்தில் யாருக்கும் கிடைத்திருக்காது என்று நான் சொல்லுவேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட ஒரு போனஸிலே வந்த ஒரு நபர் பிரதமராகி நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அளவுக்கு அதிர்ஷ்டசாலி என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பொறுப்பேற்ற பின்பு பாருங்கள், மக்களுடைய தேவை 360 ரூபாவை தாண்டிய டாலர் இன்று 300 ரூபாவுக்கு வந்திருக்கின்றது. இந்த நாடு இலங்கை நாடு ஒரு சோமாலியா நாடை விட மோசமாக சென்று விடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் படையெடுத்து வெளிநாடுகளை சென்றடைந்ததை நாங்கள் மறக்கவும் இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஜனாதிபதி தன்னால் உடனே ஒரே இரவிலே எவரையும் சாதிக்க முடியாது, இந்த ஒழுங்காக இந்த நாட்டிலே நிதியை கையாளாத ஒரு முறைமை தள்ளப்பட்டமைதானால் இவ்வளவு பாரிய நிதி நெருக்கடிக்குள் இந்த நாடு தள்ளப்பட்டது என்பதை எல்லோரும், ஒரு சின்ன பிள்ளையும் தெரிந்த விடயம். அப்படி இருக்கையில் தான் இந்த ரணிலுடைய வருகையும் அவருடைய வெளிநாட்டு தொடர்புகளும் வெளிநாட்டு உதவிகளும் IMF என்கின்ற அந்த நிறுவனமும் இந்த நாட்டுக்குள் வந்து சில சீர்திருத்தங்களை செய்து சில விடயங்களை மக்களுக்கு நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற காரணத்தினால் சில விடயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த டாக்ஸ் விடயங்கள், வேட் விடயங்கள், மின்சாரத்தினுடைய கட்டணங்கள், இப்படி நிறைய விடயங்கள் மக்களுடைய சுமைகளை அதிகரித்து பாரிய சுமைகளை மக்கள் மத்தியிலே சுமத்தப்பட்டு இவைகள் கட்டமாக, நான் சொல்லவில்லை 100% இல்லை, ஒரு கட்டமாக செய்து வருகின்றார்கள் என்பது படித்த எல்லோருக்கும் பாமர மக்களுக்கும் தெரிந்த விடயம்.
எங்களுடைய நிலைப்பாடு ஸ்ரீலங்கா முஸ்லீம், இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், முஸ்லீம் சமூகம் தினுடைய தீர்வுகள், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த இந்த இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க எங்களுடைய தலைமையை சந்திக்கின்றது, எஸ்ஜேபியோடு இருக்கின்றோம், அல்லது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முஸ்லீம் சமூகத்தோடு கதைக்க வேண்டும் என்றால் அதில் எந்த பிழைகளும் இல்லை. ஆனால் எங்களுடைய பிரச்சனைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது யார்? இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சமூகம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கின்ற தலைமை யார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே அவைகளை நாங்கள் எல்லோரிடமும் நாங்கள் முன்வைப்போம். அது யார் அதை தீர்த்து தருவதற்கு முன் வருகின்றார்களோ அந்த நேரங்களில் அவைகள் தேர்தல் கொண்டு வருகின்ற பொழுது அவற்றுக்கான ஒரு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதைத்தான் எங்களுடைய கட்சி விரும்பும் என்று நாங்கள் எதிர்பார்க்கணும். எண்ட் ஆஃப் த டே இந்த கட்சி இருப்பது மக்களுக்காக. மக்களுடைய தேவைகள், முஸ்லீம் சமூகத்துடைய தேவைகள் நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். அவை அதற்கு யார் முன் வருகின்றார்கள்? இதுதான் இதற்கான விடையாக இருக்கும். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற பட்சத்திலே உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு எதுவாக இருக்க போகிறது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ஒரு வேட்பாளராக களமிறங்க போகிறீர்களா அல்லது போகின்ற எண்ணங்கள் இருக்கின்றதா? நான் என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு முதல்வாக இருந்தவர், இருந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்த ஒருவர். இன்னும் நான் மிகவும் தெளிவான ஒரு போக்கிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு வேட்பாளராக கட்சியின் தலைமையும் விரும்பினால், எண்ட் ஆஃப் த டே த டிசிஷன் பை த பார்ட்டி, கட்சியும் தலைமையும் எடுக்கின்ற முடிவு உயர்ப்புடன் எல்லாம் சேர்ந்து, உதாரணமாக அம்பாறை மாவட்டத்திலே சுராஸ் மீரா சாஹிப் ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்டால் அதற்கு கட்சியை நான் தலைமையும் அங்கீகாரம் வழங்கினால் நிச்சயமாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி நான் மக்களுக்காக முகம் கொடுப்பதற்கு, மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் ஒரு தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். கட்சியை ஆதரவு வழங்குகின்ற பட்சத்தில் நிச்சயமாக போட்டியிடுவீர்கள் என்றால் நான் எப்பவும் என்னுடைய தலைமையை மதிக்கின்றவன், கட்சியினுடைய முடிவுகளை நான் மதிக்கின்றவன். இல்லாட்டி ஒரு கட்சியை நடத்தி சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த பார்ட்டி லீடர். அதுவும் பார்ட்டியையும் நாங்கள் அவங்களுடைய எஸ் எங்களுடைய நியாயங்களை சொல்லலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே த டிசிஷன் கட்சியினுடைய தலைமை. ஸோ வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே அவர்களுடைய அந்த முடிவுகளை நாங்கள் மதிக்கின்ற ஒருவராகத்தான் நான் இருக்கின்றேன். ஸோ இதற்கும் நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்திலே இன்னொரு விடயம் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த தமிழ் தரப்பிலும் சரி முஸ்லீம் தரப்பிலும் சரி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஒரே விடயங்களை, அதாவது அவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை முன்வைத்து தான் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன, அனைத்து கட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு முஸ்லீம் சமூகத்திலும் சரி தமிழ் சமூகத்திலும் சரி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களும் அந்த ஒற்றுமையை எதிர்பார்த்திருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது, அதே நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது. இருவரும் முஸ்லிம் மக்களுக்காக பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் இருவரும் ஒன்றுபட்டு செயற்பட தயாராக இல்லை என்கின்ற ஒரு விடயமே இருக்கிறது. இதை எப்படி பார்க்க? இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ரிஷாட் பதுதீன் என்ற ஒரு கட்சியின் தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், நானும் அவரோடு பயணித்தவர். நான் யாரையும் என்னுடைய பாலிசி, யாரையும் நான் எந்த மேடைகளிலும் அவர்களை கெட்ட வார்த்தைகளாலோ இல்லை அவர்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குகின்ற விடயங்கள் நான் ஒருபோதும், என்னுடைய மரணிக்கும் வரை என்னுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அல்லது தேசிய காங்கிரஸ் அல்லது இன்னும் இருக்கின்ற குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம், முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற பொழுது இது ஒரு பலம் வாய்ந்த ஒரு 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 கூட்டணியாக அல்லது ஏதோ ஒரு வகையிலே வரும். ஆனால் எங்களுடைய தலைமை அண்மையிலே நடந்த ஒரு உயர்பூட கூட்டத்திலும் கூட, அது ஃபேரியல் அஷ்ரஃபாக இருக்கட்டும், அமான் அஷ்ரஃபாக இருக்கட்டும், அல்லது ரிஷாட் பதுதீனாக இருக்கட்டும், அல்லது கட்சியை விட்டு இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், அல்லது கட்சிகளை அமைத்து கொண்டிருக்கின்றவர்கள், எங்களுடைய இயக்கம்
எல்லோரையும் அரவணைத்து அவர்களுக்குரியவற்றை கொடுத்து நாங்கள் அளவு பார்ப்பதற்கும் இருக்கின்றோம். ஆகவே வருகின்ற ஒரு தேர்தல், ஆனால் இது சாத்தியமோ என்ன பொறுத்தளவிலே சாத்தியப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி. பட் அதே போன்று தான் தமிழ் சகோதரர்களும் அது இவர்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு மனக்கசப்புகள் அல்லது தங்களுடைய வேறு வேறு நோக்கங்களுக்காக அல்லது தங்களுடைய தேவைகள் நிரம்பிய வெவ்வேறு அஜெண்டா இருக்கின்றது எனக்கு தெரியாது. பட் இரண்டு சமூகமும் என்ன பொறுத்த முஸ்லீம் சமூகம் ஒரே கூடையங்களும், தமிழ் சமூகம், தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் எல்லோரும் ஒன்று. இந்த நாட்டிலே இரண்டு சமூகங்களும் பலம் வாய்ந்த ஒரு அரசியல் பின்னணியிலே பயணிக்க முடியும். நாங்கள் கேட்கின்றதை தந்தையாக வேண்டும் என்கின்ற பேரம் பேசி அடித்து பேசுகின்ற ஒரு சக்திமிக்க அரசியல் பின்னணியை கொண்ட இயக்கங்களாக மாற முடியும். ஆனால் இவர்கள் செய்கின்றார்கள் இல்லை. காரணம், பல காரணங்கள் இதுக்குள் இருக்கின்றது. ஆகவே நாங்களும் எங்களுடைய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய இயக்கம், எங்களுடைய தலைமை நிறைய மேடைகளிலே சொல்லியிருக்கின்றது, கட்சியை விட்டு சென்றவர்கள் வாருங்கள், உங்களுக்குரிய அந்தஸ்து, உங்களுக்குரிய இடங்கள் நாங்கள் தருகின்றோம். இந்த கட்சியை, முஸ்லீம் இயக்கத்தை இன்னமும் நாங்கள் பலவீனப்படுத்த முடியாது, வாருங்கள், எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் இந்த கட்சியை ஒரு பழமைக்கு ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவோம் என்று எங்களுடைய தலைமை தெளிவாக இருக்கின்றது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு மற்றவர்களுக்கு இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இதுதான் ஒரு பெரிய, நீங்கள் சொன்னது உண்மையாகவே ஒரு பெரிய விடயமாகவே இருக்கிறது. தமிழ் சமூகம் அவர்கள் ஒரு கூடையின் கீழும், நீங்கள் ஒரு கூடையின் கீழும், முஸ்லீம் சமூகம் ஒரு கூடையின் கீழும் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. பல விடயங்களில் ஒன்றுபட்டு தமிழ் முஸ்லீம் சமூகம் ஒன்றுபட்டு பல விடயங்களை சாதிக்கலாம். இந்த நாட்டிலே நினைக்க முடியாத சாதனைகளை நாங்கள் செய்யலாம். நிச்சயமாக அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இது நடைபெறுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கையில் காணக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே பல விடயங்கள் பேசி இருக்கிறோம், இன்னும் பல விடயங்கள் பேசலாம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் நிச்சயம் பேச வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கல்லூரி, அதே நேரம் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து நிச்சயமாக பேசுவோம் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். அதுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னையும் இந்த உங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து என்னுடைய மனதில் இருந்த விடயங்களை மக்களுக்கு புரிந்து கொண்டிருப்பார்கள். சில விடயங்களை நான் நேரடியாகவும் சில விடயங்களை மறைமுகமாகவும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருந்தேன். ஆகவே இந்த ஆதவன் நிறுவனத்தினருக்கு என்னுடைய நன்றியை கூறி உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம், பல விடயங்கள் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே மீண்டுமாக ஒரு சமர்கலம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேர்களே.